ஹண்டர்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நம்ம சேனல் புதுசாக இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் அந்த டேரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா ஃபஸ்ட் டைம் பின் பண்ணுறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஹண்டர்ஸ், நான் இப்போ அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி சொல்கிறேன். கதை கேட்க ரெடியா ஹண்டர்ஸ்? இது எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு எயின் பண்ண விஷயத்தை வச்சு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்கிறேன். எவ்வளோ ஒரு தஞ்சை பெரிய கோயிலோட மினி வெர்ஷன் இது, அவ்வளோதான். நான் ஃபுல்லாக உள்ளப்பா என்ன கிராண்டாக இருக்கு பார்க்க. ஐயோ என்ன ஆர்க்கு! நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கிளியராக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். I think this is entry நினைக்கிறேன். What is this? செம்மையாக இருக்கு பார்க்கவே. பார்க் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்தோடனே சம்பவம் வீடியோ எடுக்கூடாதான் கேமரா, அதனால் ஃபோன் எடுத்து நான் முடிவு பண்ணுறேன். செம்மையாக இருக்கு பாருங்க. ஐயோ, இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியலாம், பட் நேரில் வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. அது சரி, இதுவே ஃபுல்லாக டபுள் வாலாக இருந்துச்சான், இப்போவே கம்மியாக இருக்குது. இதெல்லாம் அழைச்சிருச்சு. இப்போ உள்ள போய் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு அழகே இந்த நந்தி தான். நந்தியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 20 மீட்டர் சொல்ல நினைக்கிறேன். 20 அடி. ஆமாம், 20 அடி. இது அப்போ வச்ச நந்தி கிடையாது, இது இப்போ ரீஆக்டிவேட் பண்ணி வச்ச நந்தி. இந்த பக்கத்து ஊருக்காரங்க வச்சுருதுன்னு சொன்னாங்க. 20 அடி இந்த நந்தி. அப்படியே உள்ள போய் காமிக்கிறேன். இருங்க டெஸ்ட், அப்படியே உள்ள போகலாம். டெஸ்ட் எங்கள் பேர் வந்து திவாரா பாலகர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் சரியாக கிளியராக தெரியல. அது சரிங்க, அதை பார்க்கலாம். இந்த சிங்கம் துவார பாலகர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பாம்பு வந்து இங்கே யானை இருக்க மாதிரி இருக்குது. கிளியராக தெரியல. பாம்பு வந்து யானையை முழுங்குது. பாம்பு யானை முழுங்குது எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். இவர் அதை வச்சிருக்காரு காலில். அப்போ இவ்வளோ எவ்வளோ பெருசு இருப்பார். இவங்க 2 பேர் தான் அந்த கோயிலுக்கு என்ன சொல்கிறது, கார்டியன் மாரி. உள்ளே போகுமா தெரில, நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உள்ள. தென் மெயின் மேட்டர்னு கேட்டிங்கன்னா ஹண்டர்ஸ், இது இந்த கோயிலில் இருக்க சிவன் சிலை தான் வந்து கருவூரில் இருக்கிறதுலே பெரிய சிவன் சிலை, சிவலிங்கம். ஆமாம், இங்கே இருக்கிறது தான். இதுக்கு தான் வந்து கருவூரில் இருக்கிறதுல பெருசாக இது தான். சம்திங் 10 அடின்னு நினைக்கிறேன் அந்த இது வரும். எக்ஸாக்டான தலை அதுதான் நினைக்கிறேன். ஆனால் இதுதான் இருக்கிறதுலே பெருசு. இதை பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு. அப்படியே சைடில் போய் பார்க்கலாம். ஹண்டர்ஸ், இந்த ஹிஸ்டரிக்கெலாம் போமா. இந்த கோயில் வந்து 1000 வருஷம் பழமையான கோயில். இது இந்த கோயில் யார் பில்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழோட பையன் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு. இந்த கோயில் அடி மட்டுமே பார்த்தீங்கன்னா 167, 127 அடி. இது ஏன் இது தஞ்சை பெரியதோட கட்ட முடியும் அவரால். ஆனால் ஏன் கட்டலன்னா அவங்க அப்பா விட நான் பெருசு இல்லை அப்படின்றதுக்காக அவங்க பையன் அதோட சின்னதாக கட்டியிருக்காரு. தஞ்சை பெரிய கோயிலோட 127 முடிச்சிருக்காங்க. அதை ரொம்ப கிராண்டாக இருக்கு. பி ப்ரௌட் டு பி ஹியர் அப்படி இருக்கு எனக்கு இப்போ. அந்த வந்து எதனால் அந்த கோயில் கட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் வந்து கங்கை வரையும் போயிட்டு போர் செஞ்சு ஜெயிச்சுட்டு வந்தார். அதனால் வந்து அவர் 3 விஷயம் பண்ணார் போர் ஜெயிச்சதுக்கப்புறம். இந்த கோயில் ஒன்று, ஏரி ஒன்று, ஒரு மாநகரம் ஒன்று. இது 3 விஷயம் பண்ணார். நம்ம கோயிலில் இருக்கோம். எல்லாம் அழிஞ்சிருச்சான். பாதி இது அழிஞ்சிருச்சான். போர் நடத்தி டேம் கட்டுறன்ட்டு சில பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அதே எடுத்துட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்குது. இதுவே இவ்வளோ கிராண்டாக இருக்குது. அப்போ அதுன்னா இப்போ எவ்வளோ கிராண்டாக வந்திருக்கும் பாருங்கள்.
சரி அந்த ஆட்டில் நான் கிட்ட போய் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் அதுக்கு செம்மையாக இருக்குது. நான் கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். ஹண்டர்ஸ் இப்போ அந்த அண்ணாக்கெல்லாம் வந்தாங்க, ப்ரோ கேம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நான் ஃபோன் எடுத்துக்கலாமா கேட்டேன். எடுத்துக்கோங்க, பட் ஆனால் எதுவும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னாங்க. அப்புறம் வந்ததே எதுக்கு தான், என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கிட்டா கொஞ்சம் போஸ்ட் பண்ணிட்டு பண்ணி விடுறேன். சரி இன்ட்ரெஸ்ட் அதுக்கு மேலே வெளியே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறான். ஹண்டர்ஸ் இது நேம் தான் வந்து சிம்ம கிணறுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சொல்லணும்னு சொல்லிவிட்டேன். அங்கே பெண்கள்லாம் இதில் வந்து இங்கே இருக்க கிணத்துல வந்து அதிலே வந்து குளிக்க வருவாங்களாம். இது வந்து கிணறுக்கு. ஆனால் இதுக்கு எங்கே வரும்னே தெரியலையா, எங்கே வந்து குளிச்சிருப்பாங்க என்னன்ட்டு எந்த ஐடியாவுமே இல்லை. எங்கே அங்கே எப்படி தண்ணி வந்துருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு மாரி போகுது, காட்டுற மாதிரி இருக்குங்க. இங்கே ஒரு மாரி போகுது, தெரியுதா? ஃபோனில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வழியாக தான் வந்து குளிப்பாங்களாம். என்ன ஆர்க்கு எப்படி கட்டியிருக்காங்க, ஐயோ. இதுக்குள்ளே போயிட்டு அடியில் ஒரு வழி போகுது, இதுலேயே போகலாம். இதுக்கு அடியில் இன்னொரு சுரங்கப்பாதை இருக்கான், சரி தஞ்சாவூருக்கே போகிற மாரி. ஹண்டர்ஸ் கோயில் விட்டு எல்லாம் வந்துட்டோம். அதுக்கு ஒரு 1 hour வந்து எல்லாத்தையும் பார்த்தேன். அவர்னா ப்ரோ வீடியோ, அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பேச ஆரம்பிச்சிட்டு, வீடியோ வேணாம் ப்ரோ, எடுத்த வரையும் போதும் ப்ரோ, ஒரு கேமராலாம் இருக்குது, ஒரு போலீஸ் வந்து கேமரா வாங்கிட்டு போய்டும் அப்படின்னாங்க. சரி ஓகே, வந்து இதை பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் ஓகே. இதெல்லாம் பாதி அடைஞ்சிருச்சு, இன்னும் இருக்குது ஃபுல்லாக. இது ஃபுல்லாக டபுள் வாலில் வரும், இது சிங்கிள் வால் தான் இப்போ இருக்குது. இப்போ இது ஒரு இது, அது ஒன்று, அது ஒன்று, 3 பேருந்து இருக்குது. இப்போ 1 தான் இருக்குது. இதில் பாருங்கள், வெறும் பூன் மட்டும்தான் இருக்குது. சரி இன்ட்ரெஸ்ட் கிளம்ப ஆரம்பிக்கலாம். இப்போ காமிச்சதே நல்லா காமிச்சிருக்கேன். எனக்கு பிடிக்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு தெரில. மேபி வந்து விருதாச்சலத்தில் வரப்போ ஒரு கோயில் பார்த்தோம் தெரியுமா, அங்கே வேணால் போகலாம், ட்ரை பண்ணலாம். எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான். சரி இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு பிளேஸ் சொன்னார். ஹிஸ்டாரிக்கான போன பிளேஸ் ஹாஸ்பிட்டல்னா இங்கே வரலாம், நல்லா இருந்துச்சு. என்ன வீடியோ எடுக்க கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா ஃபுல்லாக பங்க மாதிரி தந்துருக்கலாம். ஓகே, இப்போயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லியிருக்கேன், பார்ப்போம் நல்லா இருக்கான்னு. நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கேன் நல்லா இருக்கான்னு. இப்போ ஜெயங்குண்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ப்ரோ ஒருத்தர் வரனாரு. அவர் வந்த நேரம் மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கேட்கலான்னு இருக்கு, வேறு எங்கே இங்கே இடம் இருக்கா இல்லை விருதாச்சலமே போகலாமான்னு பார்க்கலாம்.